அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகேஷ். இன்றைக்கி நான் என்ன தலைப்போடு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அகராதி புக்கு தான் நீங்கள் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதான் இந்த புக்கு. இந்த புக்கு நான் காட்டினோடனே உங்களுக்கு புக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி புக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதனால தான் நாங்கள் அடுத்தடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி வரும். ஸோ மத பேச்சை தந்தோடனே அப்துல் கலாம் சொல்கிறாரு, ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பலமுறை வந்தால் லட்சியம்னு அப்துல் கலாமோட வரிகளோடு ஆரம்பிக்கிறாங்க புக்கை. ஸோ அதை வந்து அந்த உள்ளடக்கம். இப்போ வந்து மொதல் பேச்சில் பார்த்தீங்கன்னா மலேசிய பிரதமர்கள் இருக்காங்க. அதாவது துங்கோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மலேசியான்னு சொல்லுவாங்க. யார் யார் இருக்காங்க? துங்கோ அப்துல் ரஹ்மான், துங்கோ அப்துல் ராசாக்லாம் இருக்காங்க. அடுத்தது நம்ம மலேசியாவின் 13 மாநிலங்களும் 3 கூட்டரசு பிரதேசங்கள் இருக்குது. அது பாருங்க எல்லாமே இருக்குது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்தது மலேசியாவின் இமாயை சாதனங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நாட்டில் முதல் புரோத்தோன்காடி வந்து திறப்பு விழா செஞ்சாங்க. அடுத்து இவங்க இது 2 சிங்கங்கள்னு சொல்லுவாங்க. இவர் எதாவது போய் மலை உச்சியை தொட்டு வந்தவர். இது எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணுன்னா படிச்சிக்கங்க. நான் வீடியோ மெதுவாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மலேசியாவில் புகழ்பெற்ற இடங்கள், அதாவது பத்தி கேவ், மகா மாரியம்மன் டெம்பிள்லாம் இருக்குது. பாருங்க எல்லாமே இருக்குது. அடுத்து விளையாட்டு வீரர்கள், ஒலிம்பிக்னு சொல்லுவாங்க. ஒலிம்பிக்கில் உள்ளது எல்லாமே இருக்குது பாருங்க. அடுத்து மலேசிய இந்திய தலைவர்கள் இருக்காங்க. இந்திய தலைவர்கள் அதாவது தூன்வி சம்பந்தன், தான்சி தேவகி கிருஷ்ணன், அந்த மாதிரி இங்கே பாருங்க. அப்புறம் நம்ம தமிழ் இசை கருவிகள் இருக்குது. அதாவது உரிமை மேளம், நாதஸ்வரம், தவில், இதெல்லாம் இருக்குது. ஓகே. அடுத்து வடிவங்கள், நம்மளுக்கு தான் வந்து இந்த சர்க்கிள் இதெல்லாம் தான் தெரிஞ்சுங்க. இது பாருங்க வித்தியாசமான இதெல்லாம் இருக்குது பாருங்க. அதெல்லாம் வாங்க. அடுத்தது நம்ம சமூக ஊடகங்களோட தொழில்நுட்பம். நீங்களாம் இங்கிலீஷில் தான் யூடியூப், இன்ஸ்டாகிராம் படிச்சிங்கன்னா தமிழில் இருக்குது பாருங்க. அது பாருங்க, யூடியூப்புக்குன்னா வலையொலி, இன்ஸ்டாகிராமுக்கு படவரி, ஹாட்ஸ்பாட்டுக்கு பகிரலை, எல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உடல் உறுப்புகள் இருக்குது, நிறைய உடல் உறுப்புகள். அதாவது கண்ணுக்கு வந்து கேரட்டு, வால்நட்டு வந்து பிரெயினுக்கு இந்த மாதிரி. அப்புறம் பூக்கள் இருக்குது. அதாவது குறிஞ்சி, ஊமத்தம், கொன்றை, அமிராமதை, குவளை, ஆவரம், பல வகையான பூக்கள் இருக்குது. அப்புறம் காடுகள் இருக்குது. அது சப்ட்ராக்ட் ஃபாரஸ்ட், டெம்பரேச்சர் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் ஆசியா நாடுகள். அப்போ பாருங்கள், நாம் இருக்கிற நம்ம மலேசியாவில் பாருங்கள் எத்தனை மக்கள் இருக்காங்கன்னு. மக்கள் தொகை 30 மில்லியன் இருக்காங்க நம்ம நாட்டில். அடுத்தது வந்து கோள்கள், பிளானட்ஸ் இருக்குது. அதாவது ப்ளூட்டோ, சனி, அப்புறம் யுரேனஸ், நெப்டியூன், அந்த மாதிரி. இது வந்து துணைக்கோள்கள், சேட்டலைட்னு சொல்லுவாங்க. இதோ இவங்க 2 பேர் தான் நம்ம மூணை வந்து கால் பதிச்சு வந்தவங்க. இவங்க 2 பேர், அதாவது நேல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின். அடுத்து காசோட இது சவுத் ஆஃப்ரிக்காவில் ரேன், அந்த மாதிரி. அடுத்து கண்டங்கள். அப்புறம் நம்ம நாட்டு இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு தான் இப்போ தான் இதுலேயே இது இருக்குது. அதாவது அர்த்தங்கள்லாம் தமிழில் மும்மொழியில் இருக்கும் அர்த்தங்கள். அதாவது உங்களுக்கு இந்த புக்கு பிடிச்சிச்சின்னா பாருங்க, கீழே ஸ்கேன் இருக்குது, ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த புக்கை. இந்த புக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.